நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, வானத்துல இருந்து பூமிக்கு ஜம்ப் பண்ண மாதிரி செம்ம டயர்டு. நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் மீனாட்சி. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன். நானும் ஆபீஸ்க்கு லீவ் தான். ஆனா நீ தூங்க போறேன்னா நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஏய், செம்ம டயர்டா இருக்குடி. உடம்பெல்லாம் பாட்டா வலிக்குது. நீ வேணா மலையில எல்லாம் பஸ் ஓட்டி பாரு. இந்த கிளச்சு, ஆக்சிலேட்டரு, பிரேக்லாம் அமுத்தி அமுத்தி ஸ்டேரிங்க லெஃப்ட் ரைட்டு சுத்தந்தில முட்டிக்குள்ள யாரோ புல்டோசர் ஓட்டுற மாதிரி செம்ம வலி. என்ன பாக்குற? எல்லாம் உனக்காதான். கால் எப்படி கொண்டா அமுக்கி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பரவாயில்ல. என்னடா வெக்கப்படுறியா? கால் எடுத்து என் மடியில வை, அமுக்கி விடுறேன். கொஞ்ச நேரம் கால் இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா சரியாயிடும். வேணாண்டி. மீனாட்சி, நீயும் தானே என் கூட மலையில எல்லாத்தையும் சுத்திட்டு வந்த. அப்போ உனக்கும் கால் வைக்கல. உன் காலை என் மடியில வையே, நான் அமுக்குறேன். ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. இதெல்லாம் எங்க வேலை. உங்க வேலைனா? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? ஏன்டா நடிக்கிற? இதெல்லாம் புருஷங்களுக்கு பொண்டாட்டிங்க செய்யற வேலை. ஓ, அப்படின்னு யார் சொன்னா? 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்களும் அதுதான் சட்டம் நினைச்சு காலங்காலமா செஞ்சுட்டு வரீங்க. இன்னைக்கு நான் அந்த சட்டத்தை பிரேக் பண்றேன். I am going to break the 200-year-old myth. என்னடா ஆச்சு உனக்கு? உடம்பெல்லாம் பதட்டமா இருக்கு மீனாட்சி. ரத்தம்லாம் தீட்டி காய்ச்ச மாதிரி கொதிக்குது. என் மீனாட்சி கொரியும் செயலில் இந்த உலகத்தை அழித்திடுவேன். காலை நீட்டு, நாம் தீவிரவனுக்கு. ஐயா சாமி, ஊர்ல இருந்து வந்தோமா, ஒழுக்கமா ஃபேனுக்கு அடியில உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம காலையிலயும் உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? நான் போய் சமைக்கிறேன். இப்ப நான் உன் ஏரியாக்குள்ள வரப்போறேன். நீ எப்படி காலங்காலமா பொண்டாட்டிங்க தான் புருஷனுக்கு கால் அமைக்கணும்னு சொல்றியோ, அதே மாதிரி 200 வருஷமா மனைவிக்கு புருஷன் தான் சமைக்கிறான். ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் அக்னி மூலையில நின்னு கஷ்டப்படுறது யாரு? ஆம்டியான் தானே? அப்படியா? ஆமா. வெளியில தெரியாம அவன் பொண்டாட்டிக்கு வெரைட்டி ரைஸ் பண்றது எனக்கு தானே தெரியும். ஒருத்தன் கையை மோந்து பார்த்தா காரக்குழம்பு வாசனை சும்மா கம கம கமன்னு அடிக்கும். அவன் என்ன சாப்பிட்டு வரான் நினைச்சியா? பொண்டாட்டிக்கு சமைச்சு வச்சுட்டு வரான். நீ ஒரு நாள் கூட சமைக்கலையே. இவ்வளவு நாள் தப்புண்ட மீனாட்சி. இது வரைக்கும் கூட்டத்துல இருந்து விலகின வெள்ளாடா இருந்தேன். இப்ப நல்ல ஆடா மாறிட்டேன். நீ உக்காரு, நான் உனக்கு சமைக்கிறேன். டேடி வேணாம், நானே சமைக்கிறேன். நான் தான் சமைப்பேன். நான் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டேனா ஏ முடிவை யாராலையும் மாத்த முடியாது. உக்கார். இந்த அப்பளத்தை கையில வச்சுக்கோ. ஆக்காட்டே. டேய், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நாள் நான் ஊட்டி விடுறேன். பரவாயில்லடா. குழந்தை இல்லாத வீட்டுல பொண்டாட்டி தான் புருஷனுக்கு குழந்தை. ஆக்காட்டு டீச்சலும் ஆக்காட்டு. இப்ப தயிர் சாதம். அப்பெல்லாம் கிடைச்சுக்க.
அப்பா வாமா. என்னம்மா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? தமிழ் செல்வி ஒன்னு கேட்டுட்டே இருந்தா. நான் ஹெட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன்ப்பா. நெக்ஸ்ட் வீக் மினிஸ்டர் வரதுனால ஒர்க் ரொம்ப அதிகம். அவ ரொம்ப சேட்டை பண்ணாளா? இல்லம்மா, தினமும் சாயங்காலம் அவ இங்க வர்றதுனால தான் எங்களுக்கு பொழுதே போகுது. நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தமிழ் செல்வி பாத்துக்கிறதுல எங்களுக்கு என்ன சிரமம்? சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லப்பா, பொதுவா நான் உங்களுக்கும் தமிழுக்கும் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன்னு தோணுது. அம்மதா, இன்னொரு தடவை நீ எங்களை யாரோ மாதிரி பிரிச்சு பேசக்கூடாது, புரியுதா? சரிப்பா. சரிம்மா, அந்த பிரச்சனை என்னாச்சு? கோர்ட்டுக்கு போறோம்னு அவ்வளவு வீராப்பா போனா, அதுக்கப்புறம் அவன் சார்பா யாராவது வந்து பேசினாங்களா? இல்லப்பா, இப்போதைக்கு அந்த பிரச்சனை அமைதியா இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. சரி, பாத்துக்கலாம், விடுமா. இப்ப அந்த பிரச்சனையை யோசிச்சு மனசை குழப்பிக்காத. தமிழ்ச்செல்வி எங்கப்பா? உள்ளதாமா இருக்கா. இவ்வளவு நேரமா தமிழும் அவங்க அம்மாவை சேர்ந்து தமிழ் செல்விய மேக்கப் போட்டு படாத பாடுபடுத்திட்டாங்கம்மா. மேக்கப் போடுறாங்களா? என்னப்பா சொல்றீங்க? இருமா, கூப்பிடுறேன். தமிழ், தமிழ், வாங்க. வாமா. தமிழ்ச்செல்வி எங்கம்மா? ஒரு நிமிஷம். தமிழ் செல்வி வாங்க. வாங்க. என்னங்க அசந்துட்டீங்களா? அடுத்த வாரம் மெட்ராஸ் போய் தமிழ் செல்விக்கு நிறைய மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வர போறேன். திருநெல்வேலிக்கார குழந்தைய எப்படி வெள்ளக்கார குழந்தையா மாத்துறேன்னு பாருங்க. சரி, காலையில மறுபடியும் நான் ஹெட் ஆபீஸ்க்கு போகணும். நாங்க கிளம்புறோம். செல்வி, போலாமா? வா. நான் இப்படியே தான் வருவேன். சரி, தாராளமா வா. இருமா, குழந்தை சாப்பிட்டா நீ வந்து சாப்பிட்டு போமா. இல்லம்மா, ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்கு, போய் தோசை ஊத்திக்கிறேன். ஏற்கனவே களைச்சு போய் வந்திருக்க, திரும்ப வீட்லயும் போய் வேலை செய்யணுமா? இருமா. தமிழ், நீங்க பேசிட்டு இருங்க, அம்மா 2 நிமிஷத்துல தோசை ஊத்தி கொண்டு வரேன். புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், பாத்து பாத்து. நில்லு. புடிச்சாச்சு.
ஏய் இங்க வா இங்க வா, அதெல்லாம் எடுக்க கூடாது. இங்க வா, இந்த மொபைல் வச்சு கேம்ஸ் விளையாடு. என்ன சமத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். எதுக்குங்க? குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிட்டதுக்கு. சின்ன வயசுல இருந்து அவ சொந்தம்னு யாரையுமே பார்த்ததில்ல. அவர் இறந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரையும் சந்திக்கிறது கூட இல்ல. மனுஷங்கெல்லாம் ரொம்ப தூரமாயிட்டாங்க. அத நான் சமாளிச்சுக்கிட்டேன். பாவம், அவளால முடியல. தனியாவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நீங்கெல்லாம் கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். இப்ப அவளை பத்தின கவலை இல்ல. நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு பணம் சொத்து இருக்கோ இல்லையோ, நல்லது கெட்டது பார்க்க 4 பேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த 4 பேர் கிடைச்சிட்டாங்க. ஹலோ, எங்க வீட்ல 3 பேர் தாங்க இருக்கா. உங்க சிஸ்டர் 3 பேரு, உங்க வைஃப் எல்லாரையும் சேர்த்தா மொத்தம் 7 பேரு. இல்லைங்க, 6 பேர்னே கணக்கு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃபெல்லாம் என் கூட சேர மாட்டாங்க. உங்க வைஃப் பேர் என்ன? சௌந்தர்யா. நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவா? அவங்க லண்டன் நம்பர் கொடுங்களேன். அவ ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சுங்க. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவ என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா போறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நீங்க எனக்கு டைவர்ஸ் தரலண்டா நான் ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். நான் தான் வருவான்ற கூட்டு நம்பிக்கையில இருட்டில் உட்காந்துருக்கேன். ரொம்ப சாரி தமிழ். நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. நான் ஏதேதோ பேசி உங்களை கண்கலங்க வச்சுட்டேன். எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க. அடிக்கடி தமிழ் செல்வி எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அப்பா அம்மா எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. அம்மா, ஆ இந்த கேம் எப்படி விளையாடணும்? இதுவா, நான் சொல்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம ஷூட் பண்ணிடலாம். குழந்தை உங்கள மாதிரியே சிரிக்குதுங்க. அப்படியே இருங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரிங்க. ஓகே. அண்ணா நிறுத்துங்க. இந்தாங்க. மா, அப்பா, மா, மா, அப்பா. சுதா, சுதா வாடா. சுதா நல்லா நல்லா இருமா, இருமா, நல்லா நல்லா இரு. இருமா. என்னம்மா இப்படி அழைச்சிட்ட? அம்மா சாப்பிடுறியா இல்லையா? விட விடன்னு ஒல்லியா இருக்க. வா, ஆ, இந்த காலத்து பிள்ளையெல்லாம் ஸ்லேட் குச்சி மாதிரி இருக்கிறதா பேசணும். என்னமோ போங்க. அம்மாடி, நீ ஊர்ல இருக்கிற எல்லா நாளும் கறியை மீனுமா சமைச்சு போட சொல்றேன். நீ சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து. சரிப்பா. ஆ? அண்ணே, நம்ம நல்லா உன் கைக்கு கிடைச்ச உடனே பூஜை வச்சிருந்தப்போ என்னால வர முடியலண்ணே. சாரி. இன்னைக்கு ஏதாவது ஒரு டைம்ல நம்ம நிலத்துக்கு என்ன கூட்டிட்டு போன. சரிடா, உன்ன மாதிரி படிச்ச பிள்ளைகள்லாம் நிலத்துல இறங்கி வேலை செய்யலன்றாலும் வேலை செய்யற விவசாயிகளை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க. அப்பதான் நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தோம்னு ஞாபகம் இருக்கு. அண்ணா, நான் 20 நாள் இங்க தான் இருக்க போறேன். நம்ம நிலத்துல வேலை செய்யற ஒரு ஆளை கட் பண்ணி விட்டுறேன். நான் வந்துடுறேன். அம்மா,
நாங்க இருக்கிற வரைக்கும் நீ நிலத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. போய் குளிச்சிட்டு சாப்பிடுமா. சரிப்பா. வா. ஏன் தமிழ், சுதா நல்லா வளர்ந்துட்டால? ஆமாப்பா, எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் அவளை குழந்தையா பாக்குறது? அவளு வயசு பிள்ளை தானே. நம்ம கிட்ட கையிருப்பு எவ்வளவு இருக்கு? ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும்பா. ஆனா அதுக்கேத்த மாதிரி செலவு இருக்கு. என்ன விஷயம்ப்பா? ஒண்ணு இல்லப்பா, நீ புறப்படு. சரிப்பா. வாமா, வா வா. நல்லா இருடா. என்னங்க, நம்ம நிலத்துக்கு பூஜை போட்டப்போ எல்லா பொம்பளைங்களுக்கும் புடவை எடுத்து கொடுத்தால, அதுல ஒரு புடவைங்க இது. நல்லா இருக்கப்பா. பிரமாதமா இருக்குமா, அழகா இருக்குடா. அப்பா, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏமா, இந்த ஆடி மாசம் முடிஞ்சதும் சுதாவு கல்யாணத்தை முடிச்சிடலாமா? என்னங்க பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சுதாவை பார்த்தல, வளர்ந்துட்டாமா. இனிமே காலம் தாழ்த்த கூடாது, உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரால தடுக்க முடியும்? இந்த முறை மாப்பிள்ளை தேடுற விஷயத்த சென்னை ஆட்கள் கிட்ட ஒப்படைக்க போறேன். புரியலங்க. சரவண, மீனாட்சி, சம்மந்தி இவங்க கிட்ட சொல்லி ஒரு டவுன்கார மாப்பிள்ளை பிடிக்க சொல்லுவோம். ஓஹோ, அதுக்குள்ள மாப்பிள்ளை பிடிக்கிற திட்டம் போட்டிருக்கீங்க போல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம சுதா மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இத கூப்பிடுறேங்க. சுதா, இங்க பார், நாமெல்லாம் பேசினா சரி வராது. அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருக்க. நீ போய் என் போன் எடுத்துட்டு வா. இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ளை இன்னும் சிங்காவே இருக்காரா இல்ல சரவணனா மாறிட்டாரா? இல்லம்மா, மாப்பிள்ளைய நம்பி பெரிய வேண்டுதல் வச்சிருக்கம்மா. என்ன வேண்டுதல்பா? அதாம்மா, நம்ம நரசிம்மர் கோயில் திருவிழாவில் மாப்பிள்ளை புலி வேஷம் போடணும்னு வேண்டிக்கிட்டேன். புலி வேஷமா? என்னம்மா, சிங்க வேஷம் போடுவாரு, புலி வேஷம் போட மாட்டாரா? அப்பா, சரவணனை நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு ஃபோன் பண்ணேம்மா. என்ன விஷயம்ப்பா? உன் தங்கச்சி சுதா ஊருக்கு வந்திருக்கா. அப்படியா? என்னப்பா, இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. கூப்பிட்டுருப்பம்மா, ஆனா நீ இப்பதான் ஏற்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, ரொம்ப களைப்பா இருப்ப, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு தங்கச்சி ஊருக்கு வந்த விஷயத்த அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டம்மா. போங்கப்பா, அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாவது. சரி, நான் எப்படியாவது ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வர பாக்குறேன்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். மீனாட்சி, நம்ம சுதாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசனை பண்றேன். சுதாவுக்கா? அவ ரொம்ப சின்ன பிள்ளைப்பா. முதல்ல அவ படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் எங்கேயாவது ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். மீனாட்சி, உங்க அப்பா ஒரு விவசாயிமா. விதைச்சது வளர்ந்து பக்குவம் ஆயிடுச்சுன்னா மறுபேச்சு இல்லாம அறுவடை செஞ்சிடணும். அப்பதான் பூமிக்கு நல்லது, பயிருக்கும் நல்லது. அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டா விளைஞ்சதை எவனாவது திருடிடுவான். அப்புறம் விவசாயி வெறுங்கையோட நிக்க விட்டதாயிடும். எனக்கு புரியுதுப்பா, ஆனா சுதா ரொம்ப சின்ன பிள்ளை. கொஞ்ச நாள் சந்தோஷமா தனியா இருக்கட்டுமே. அம்மா, எனக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம நிலம் நம்ம கைக்கு வந்துருச்சு. எப்படியாவது அதை லாபம் தர பூமியா மாத்தணும்னு தமிழ் நிலத்திலே கிடக்குறாம்மா. உங்க அம்மாவும் தளர்ந்துட்டாமா. வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும்னு நீ புரிஞ்சுக்குவம்மா. சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? சரிப்பா. என்னம்மா சரிப்பான்னு சாதாரணமா சொல்ற? நீயும் சரவணம் தாமா மாப்பிள்ளையே பார்க்கணும். பாத்துட்டா போச்சு. விளையாட்டுக்கு சொல்லம்மா, சுதா படிச்ச புள்ள, சிட்டில இருக்கிறவ. அவளுக்கு கிராமத்து பையன், கிராமத்து வாழ்க்கையெல்லாம் பிடிக்குமான்னு எனக்கு தோணலம்மா. சென்னை பக்கம் நல்ல படிச்ச பையனா, நல்ல குடும்பமா இருந்தா அங்கேயே கட்டி கொடுத்தலான்னு யோசிக்கிறம்மா. 2வது, நீ சரவண சம்பந்தி எல்லாருமே இருக்கீங்க. அப்பப்போ ஒரு 8 போய் சுதாவை பார்த்துட்டு வருவீங்க. அதாம்மா, சென்னையில நீ சரவண சம்பந்தி எல்லாம் போய் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்கன்னா எனக்கும் ஒரு வேலை குறைஞ்சிரும். சரிப்பா, நான் சரவணன் கிட்டயும் சொல்றேன், மாமா கிட்டயும் பேசுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, நீ எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கிட்ட பேசு. என்ன பேசணும்பா? அது சுதா யாரையாவது லவ் பண்றாளா, அவ மனசுல ஏதாவது பையன் இருக்கானான்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்லணுமா. ஏன்னா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களை நம்பி பெத்தவங்க எதுவும் செய்ய முடியாதுமா. அப்பா, சுதா அப்படிப்பட்ட ஆள் இல்ல, லவ் எல்லாம் பண்ண மாட்டா. மீனாட்சி, பழசெல்லாம் மறந்துடாதம்மா. என்ன குத்தி காட்டுறீங்களா? கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குமா. அம்மாடி, சுதா கிட்ட பேசிட்டு என் லைனுக்கு வா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன? சரிப்பா. சரிம்மா.